வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மத்திய நிதித்துறை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் துஹின் காந்த பாண்டே. இப்போ பார்த்தீங்கன்னா துஹின் காந்த பாண்டே அப்படிங்கிறவரை மத்திய நிதித்துறை செயலராக நியமனம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ரீசெண்டாக மத்திய உள்துறை செயலராக கோவிந்த் மோகன் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. மத்திய அமைச்சரவை செயலராக டிவி சோமநாதன் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. மத்திய வெளியுறவுத்துறை செயலராக விக்ரம் மிஸ்ரி அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, தற்போது எந்த நாட்டிற்கான இந்திய தூதராக அருண் கோயல் நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் குரோஷியா. இப்போ குரோஷியா நாட்டிற்கான அடுத்த இந்திய தூதராக அருண் கோயல் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் நம்ம இந்தியாவுடைய முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்தார். அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஓகே, அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக ரீசெண்டாக வினய் மோகன் குவாத்ரா அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருந்தாங்க. பிரிட்டனுக்கான இந்திய தூதராக இப்போ இருக்கிறவர் விக்ரம் துரைசாமி அப்படிங்கிறவர். சீனாவுக்கான இந்திய தூதராக இப்போ இருக்கிறவர் பிரதீப் குமார் ராவத் அப்படிங்கிறவர். அடுத்தது, இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்களில் எத்தனை வழக்குகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ளன? இதற்கான ஆன்சர் 62,000. இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம இந்தியாவில் மொத்தமாக எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இந்தியாவில் இருக்கிற உயர் நீதிமன்றங்களில் எல்லாமே 30 ஆண்டுகளுக்கு மேலாக பெண்டிங்கில் 62,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இல்லை பாருங்களேன், இந்தியாவில் இருக்கிற உயர் நீதிமன்றங்களில் 30 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிற வழக்குகள் 62,000. இதில் 3 வழக்குகள் 1952 ஆண்டிலிருந்தே நிலுவையில் இருக்குது. ஓகே, அது எங்கெங்க அப்படின்னா, ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் 2 கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இன்னுமே நிலுவையில் தான் இருக்குது. அதுவே 20லிருந்து 30 ஆண்டுகள் நிலுவையில் இருக்கிற வழக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 2.45 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்குது. உயர்நீதிமன்றங்களில் மொத்தமாக இவ்வளோ காலத்திலையும் நிலுவையில் இருக்கிற வழக்குகள் 58.59 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இது தேசிய நீதித்துறை தரவு தொகுப்பு அப்படிங்கிற ஒரு தொகுப்பிலிருந்து இந்த ரிப்போர்ட்டை நமக்கு தந்திருக்காங்க. அடுத்தது, தற்போது பெண்களுக்கு காவல்துறையில் 33% இடஒதுக்கீடு அறிவித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். இப்போ ராஜஸ்தானுடைய காவல்துறையில் அங்கே இருக்கிற பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. ராஜஸ்தான் மாநில அரசுடைய கேபினெட் அமைச்சர்கள் இதற்கு இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ராஜஸ்தானுடைய முதல்வர் பஜன்லால் சர்மா அப்படிங்கிறவர், ராஜஸ்தானுடைய ஆளுநர் ஹரிபாபு பகடே அப்படிங்கிறவர். இதே மாதிரி தமிழ்நாடு காவலர் பணிகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு காவல்துறையினர்களுடைய வாரிசுகளுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் இதை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். இந்த புத்தகம் சம்பந்தமான மேலும் தகவலுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க. இங்கே ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற நவ்தீப் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் ஈட்டி எறிதல். நம்ம இந்தியாவுடைய ஈட்டி எறிதல் வீரரான நவ்தீப் சிங் இப்போ இவர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் F41 அப்படிங்கிற பிரிவில் தான் இவர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. ஆக்சுவலி இவர் முதல்ல வெள்ளி தான் ஜெயிச்சார். உண்மையாகவே தங்கம் வென்றது யாரு அப்படின்னா ஈரான் வீரரான பெய்ட் சாயா அப்படிங்கிறது தான் தங்கம் ஜெயிச்சிருந்தார். ஆனால் இவரை தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. எதனால் அப்படின்னா, இவர் தங்கம் வென்றதுக்கு அப்புறம் ISIS மற்றும் இதர பயங்கரவாத இயக்கங்கள் பயன்படுத்துகிற கொடியை அங்கே காட்டியிருக்காரு. இப்போ பொதுவாக நம்ம இந்திய வீரர்கள் தங்கம் ஜெயிச்சாங்க, இல்லை அப்படின்னா என்ன ஒரு பதக்கங்கள் ஜெயிச்சாங்க அப்படின்னாலும் இந்திய கொடியை காட்டுவாங்கல்ல, அதே மாதிரி இவர் இந்த தீவிரவாத அமைப்புகளுடைய கொடியை காட்டியிருக்காரு. இதன் மூலமாக இவர் தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த இவருடைய தங்க பதக்கத்தை நம்ம இந்தியாவை சேர்ந்த நவ்தீப் சிங் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இந்தியாவுடைய மற்றொரு வீராங்கனையான சிம்ரன் சர்மா இவங்க ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலம் ஜெயிச்சிருக்காங்க. மகளிருக்கான 200 மீட்டர் T12 அப்படிங்கிற பிரிவில் தான் இதை அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது, U20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஜோதி பர்வால். இப்போ பார்த்தீங்கன்னா U20 அப்படின்னா அண்டர் 20 அப்படிங்கிறது தான் 20 வயதிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கான
ரெஸ்லிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி இப்போ நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜோதி பர்வால் இவங்க தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. மகளிருக்கான 76 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் தான் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி மற்றொரு இந்திய வீராங்கனையான நித்திகா இவங்க மல்யுத்தத்தில் வெள்ளி ஜெயிச்சிருக்காங்க. இவங்க மகளிருக்கான 62 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் அப்படிங்கிற பிரிவில் தான் இதை ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஸ்பெயின் நாட்டுடைய பொண்டே வெத்ரா அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எந்த ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2025. காசநோய் டியூபர்குலோசிஸ் இதை உருவாக்குற பாக்டீரியா எது அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் இது உருவாகுது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த காசநோயை ஒழிக்கிறதுக்கான இலக்கு ஆண்டா 2025 ஆண்டை நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழக அரசுமே காசநோயை ஒழிக்கிறதுக்கான இலக்கு ஆண்டா 2025 ஆண்டை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுவே உலக அளவில் காசநோயை ஒழிக்கிறதுக்கான இலக்கு ஆண்டு எது அப்படின்னா 2030. உலக அளவில் காச நோயாளிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு இந்தியா. இந்தியாவில் தான் அதிகமான காச நோயாளிகள் இருக்கிறாங்க. இப்போ மத்திய அரசு காசநோய்க்காக BPALM அப்படிங்கிற சிகிச்சை முறைக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. BPALM அப்படின்னா மொத்தமாக 4 மருந்துகளை மாற்றி மாற்றி பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் அந்த மருந்து அப்படின்னா பெடாக்வைலைன், பிரிட்டோமேனிட், லைன்சாலிட், அப்புறம் மாக்சிஃப்ளோக்சிசின் அப்படிங்கிற மருந்து. ஓகேவா? இந்த மாதிரி 4 மருந்துகளை பயன்படுத்துகிறது தான் இந்த BPALM அப்படிங்கிற சிகிச்சை முறை. இதற்கு முன்னாடி இருந்த காசநோய்க்கான சிகிச்சை முறை எது அப்படின்னா MDR-TB அப்படிங்கிறது. MDR-TB அப்படின்னா மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது தான். இதில் சிகிச்சை பெறுவதற்கு 20 மாதங்கள் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இதில் கடுமையான பக்க விளைவுகள் கூட ஏற்படும். நம்ம மத்திய அரசு சார்பில் காசநோயாளிகளுக்காக தொடங்கின ஒரு திட்டம் நிக்ஷய் மித்ரா அப்படிங்கிற திட்டம். இது 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கியிருந்தாங்க. இது காசநோயாளிகளை தத்தெடுக்கிற திட்டம். இந்த திட்டத்தில் நீங்கள் ஒரு காசநோயாளியை தத்தெடுக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு ஆகிற மருத்துவ செலவு, அதுக்கப்புறம் அவருடைய சாப்பாடு செலவு இதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். தத்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால இது தத்தெடுத்தவங்க அவங்களுடைய வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கான மருத்துவ செலவு, அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து செலவெல்லாம் இவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே. அதே மாதிரி பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டத்தையுமே 2022 ஆண்டு செப்டம்பரில் மத்திய அரசு தொடங்கியிருந்தாங்க. இதன் அப்படின்னா மத்திய அரசு சார்பில் காசநோயாளிகளுக்கு மருந்து, ஊட்டச்சத்து இதெல்லாம் வழங்குற திட்டம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா உலக எழுத்தறிவு தினம். இது செப்டம்பர் 8 வேர்ல்டு லிட்ரஸி டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பன்மொழி கல்வியை ஊக்குவித்தல், பரஸ்பர புரிதல் மற்றும் அமைதிக்கான எழுத்தறிவு அப்படிங்கிறது. ப்ரொமோட்டிங் மல்டிலிங்குவல் எஜுகேஷன், லிட்ரஸி ஃபார் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பீஸ் அப்படிங்கிறது. உலக கல்வி தினம் அப்படிங்கிறது ஜனவரி 24 அதுவே தேசிய கல்வி தினம் அப்படிங்கிறது நவம்பர் 11 அப்போது எழுத்தறிவு தினம் வேறு, அதே நேரம் உலக கல்வி தினம், தேசிய கல்வி தினம், இந்த மாதிரி 2 தினம் இருக்குது. இதை தவிர நம்ம தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தினம் கூட நம்ம கடைபிடிக்கிறோம், காமராஜருடைய பிறந்த தினம் அன்னைக்கு. ஓகே. இப்போது தேசிய கல்வி தினம் நவம்பர் 11 கடைபிடிக்கிறோம்ல, இது யாருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது இப்போது இது தொடர்பான இன்னொரு திட்டம் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். இது 2022 ஆண்டு ஏப்ரல் 1 தொடங்கியிருந்தாங்க. இதற்கான காலம் என்னென்னா 2022 2027 ஆண்டு வரைக்கும். இது என்ன அப்படின்னா 2027 ஆண்டுக்குள்ளாடி நம்ம இந்தியாவில் 5 கோடி பேருக்கு கல்வி கற்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. இதை யாருக்கு எழுத்தறிவு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் எழுத்தறிவு புகட்டுவாங்க இந்த திட்டத்துக்கு கீழே. நம்ம இந்தியாவுடைய கல்வி அறிவு இது 2011 சென்சஸ் படி 74.04%. அதுவே தமிழகத்துடைய கல்வி அறிவு 80.09%. ஓகே. இனி ரிவிஷன் பார்க்கலாம். மத்திய நிதித்துறை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் துகின் காந்த பாண்டே. அடுத்தது தற்போது எந்த நாட்டிற்கான இந்திய தூதராக அருண் கோயல் நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் குரோஷியா. அடுத்தது இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் எத்தனை வழக்குகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ளன? இதற்கான ஆன்சர் 62,000. அடுத்தது தற்போது பெண்களுக்கு காவல்துறையில் 33% இடஒதுக்கீடு அறிவித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். அடுத்தது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற நவ்தீப் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் ஈட்டி எறிதல். அடுத்தது U20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஜோதி பர்வால். அடுத்தது எந்த ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2025. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.
சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ், ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.